மிகப்பெரிய ஒரு ஒரு லோன் அதுக்கு வந்துட்டு இவரை தான் வந்துட்டு ஜாமீன் கையெழுத்து போடுவதற்காக வந்துட்டு பயன்படுத்திக்கிட்டதாகவும் அவங்களோட மாமியார் வந்துட்டு அவங்க ஒரு பெரிய தயாரிப்பாளர் இல்லையா, அவங்களுக்கு வந்துட்டு எத்தனையோ விதமான நிதி நிலைகள் இருக்கலாம். பட் அதில் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு தொகை அது வந்துட்டு ஒரு பேங்க் ஒன்று கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்துட்டு நான் தான் வந்துட்டு அதுக்கு ஜாமீன் கையெழுத்து போட்டு அதை வாங்க வேண்டிய ஒரு சூழல் இருந்தது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயமும் இதெல்லாம் இப்போ வந்துட்டு நான் வந்துட்டு வேணாம் இவங்கெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு வெளியில் வந்து நான் இப்போ வந்துட்டு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் கூட வந்துட்டு இப்போவும் சமீபத்தில் என்னிடம் வந்து அதற்கான ஒரு கையெழுத்தை வாங்கிட்டு போனாங்க. ஏன்னா நான் தான் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இந்தந்த தருணத்தில் மட்டும் நான் தேவைப்படுறேன். இப்போ வந்துட்டு ஒரு என் பசங்களுக்கு வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அது கூட எனக்கு தெரியப்படுத்தலை, எனக்கு தெரியல அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு எவ்வளோ பெரிய ஒரு அவலமான ஒரு விஷயமா இருக்கும். என் குழந்தைங்களாம் நான் உயிரே வச்சுருக்கேன். அப்போ வந்துட்டு அந்த ஆக்சிடென்ட் எப்படி எனக்கு தெரியுது அப்படின்னா, அந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ணணும், அதுக்கு ரவி மோகனுடைய கையெழுத்து வேணுங்கிறதுக்காக அவங்க கிட்ட வரும்போது தான் இவருக்கே தெரியுது நம்ம பிள்ளைகள் போன வண்டி ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு அப்படின்னு. ஸோ இப்படி ஒவ்வொரு இடத்துலையுமே வந்துட்டு தன்னுடைய குடும்பத்தை அவர் மிகவும் மதிக்கக்கூடிய இல்லை மிகவும் அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த பிள்ளைகளினுடைய நிலை என்னவா இருக்குங்கிறது வந்துட்டு மறைச்சு வைக்கப்பட்டு இருக்குங்கிறது வந்துட்டு ஒரு தந்தையாக அவருடைய பாயிண்ட்லேருந்து பார்க்கும்போது வந்துட்டு உண்மையிலேயே வந்துட்டு ரொம்ப கஷ்டம்.